ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியல்லிருந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளியில் ரோஷினி செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா, மால்போவா ரவையை வச்சு அதை தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட்டில் ரொம்ப டேஸ்டியான டிஷ்ங்க. நம்ம கோதுமை மாவுலேயே செஞ்சுருக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயுமே இந்த கோதுமை மாவும் இருக்கும், ரவையும் இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் ஒரு 2 மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு இது மாதிரி க்யூப்ஸாக நறுக்கி வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் 2 இது போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு இது தண்ணி ஊற்றி அரைக்கிறனால அரைச்சிக்கலாம், இல்லைன்னா பால் ஊற்றினாலும் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி பால் ஊற்றி தான் அரைச்சிக்கிறேன். நல்லா திக் பேஸ்ட்டாக எதுவுமே நரன்னு இல்லாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு 1/4 டம்ளர் ரவை எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீனி போட்டுக்கோங்க, அதுக்கு டேஸ்ட்டுக்காண்டி தான். ஏலக்காய் கேரட் எல்லாம் அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு உங்களுக்கு பாலில் ஊற்றி நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற வச்சுருங்க. அப்புறம் அதான் ரவையெல்லாம் ஊறி கரெக்டாக வரும். அடுத்து ஒரு பேனில் மீடியமாக ஆயில் ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிட்டு அடுத்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவு கலவை இருக்குது பார்த்தீங்களா, மால்போவா, அதை நீங்கள் சென்டரில் பார்த்து ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா கரண்டியில் மாவு ஒட்டிடும். அதுவே நல்லா வெந்துருச்சுன்னா மேலே எலும்பி வரும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சீங்கன்னா உள்ளே வேகாமல் மாவாக இருக்கும். இது மாதிரி தான் எண்ணெய் கம்மியாக வச்சு இது மாதிரி அது மேலே லைட்டாக தெளித்து விட்டு நல்லா ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு முறுமுறுன்னு போகாமல் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஆப்பம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி. இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எனக்கு இந்த குவான்டிட்டி செய்கிறதுக்கு ஒரு 7 கிட்ட வந்துச்சு இந்த மால்போவா. அடுத்து இதெல்லாம் நல்லா பொரித்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் எந்த அளவு நீங்கள் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அந்த அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து அதே அளவு தண்ணியும் ஊற்றி கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துட்டு, ஆப்ஷனல் தாங்க, ஃபுட் கலர் சேர்த்தா சேர்த்துக்கலாம். அடுத்து ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள்னாலும் போடலாம், இது மாதிரி நச்சும் போட்டுக்கலாம். நல்லா கொதி வரும், பபிள்ஸ் வந்தோடனே நல்லா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போதே நம்ம சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா மால்போவா, அதை போட்டுடணும். அப்போ தான் நம்ம சுகர் சிரப்பெல்லாம் அப்சார்ப் ஆகி சூப்பராக வரும். ரோஷினி செஞ்சதோடு நம்ம பெஸ்ட்டாக செஞ்சுருக்கோங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான எங்கிட்ட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.